அடுத்ததாக அதிமுக சார்பாக பாபு முருகவேல் இணைகிறார். சார் வணக்கம். பாஜகவுடைய ஒரிஜினல் வாய்ஸாக எடப்பாடி பழனிசாமி மாறிவிட்டார் என்று முதலமைச்சர் விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அதாவது அரசியலில் எந்த விதமான குறைகளையோ அரசியலில் எந்த விதமான குற்றங்களையோ சுட்டிக்காட்டுவதற்கான தார்மீக உரிமையோ அடிப்படை தகுதியோ இல்லாத ஒரு இயக்கம் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம். ஏன் இப்படி இந்த மாதிரி ஒரு சொல்லாடலை நான் பயன்படுத்துகிறேன் என்று சொன்னால், தொடர்ந்து துரோகங்களையே இழைத்து இந்த இயக்கத்திற்காக யாரெல்லாம் கடுமையாக உழைத்தார்களோ அவர்கள் எல்லாம் இன்றைக்கு நடுத்தெருவில் நின்று கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் ஒரு குடும்பம் மட்டுமே சுகபோகங்களை அனுபவித்து ஆட்சி அதிகாரத்தை சுவைத்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகமும் திரு ஸ்டாலின் அவர்களுடைய குடும்பமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. திரு கருணாநிதி காலம் தொட்டு இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அரசியலிலே வலுவான ஒரு நிலையை எடுத்திருக்கிறது. தமிழ்நாட்டில் அங்கெங்காதபடி எங்கும் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுக் கொண்டிருக்கிறது. போதைப் பொருள் குக்கிராமங்கள் வரையிலே சென்று சேர்ந்திருக்கிறது. இதையெல்லாம் கட்டுப்படுத்த முடியாத ஒரு அரசாக திராவிட முன்னேற்ற கழக அரசு இருந்து கொண்டிருக்கிறது. ஸ்டாலின் தலைமையிலான இந்த திராவிட மாடல் அரசு இருக்கிறது என்பதை மக்கள் தெளிவாக புரிந்து கொண்டதன் அடிப்படையிலே இந்த அரசுக்கு எதிராக மிகப்பெரிய கொந்தளிப்பு மக்கள் மனதில் எழுந்திருக்கிறது. அதற்கான ஒரு வலுவான கட்டமைப்பை ஏற்படுத்துவதற்கு யாராவது வருவார்களா என்று காத்துக் கொண்டிருந்த அந்த சூழ்நிலையில் ஒரு வலுவான ஒரு கூட்டணியை உருவாக்குற ஒரு முனைப்போடும் இன்றைக்கு மக்களை நேரிலே சந்தித்துக் கொண்டிருக்கிறது. போட்டோ ஷூட் எடுக்காமல் யதார்த்தமாக மக்களை நேரிலே சந்தித்து எந்த விதமான ஸ்கிரிப்டும் இல்லாமல் எந்த விதமான டைலாக்கும் சொல்லிக் கொடுக்காமல் யதார்த்தமாக மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிற ஒரு உன்னதமான தலைவராக அண்ணன் எடப்பாடியார் இருந்து கொண்டிருக்கிறார். இது மக்களிடத்திலே பெருவாரியாக எழுச்சியையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இதை பொறுத்துக் கொள்ள முடியாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் அவர்களுக்கு வெஞ்சாமரம் வீசிக் கொண்டிருக்கிற அந்த கூட்டணி தலைவர்களும் இன்றைக்கு வாய்க்கு வந்ததை எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி இவர்கள் வயிற்றெரிச்சலில் பேசிக் கொண்டிருப்பது அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதன் தலைமையும் சரியான அரசியல் பாதையில் சென்று கொண்டிருக்கிறது என்பதைத்தான் காட்டுகிறது. காரணம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அழிந்துவிடும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பாஜக கபலீகரம் செய்துவிடும் என்பதெல்லாம் இன்றைக்கு அண்ணன் திருமாவும் தோழர் முத்தரசனும் தோழர் சண்முகமும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவது மட்டும்தான் உங்களுடைய அரசியல் குறிக்கோளாக இருக்கிற போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எக்கேடு கெட்டு போனால் உங்களுக்கு என்ன? அதை பற்றி அக்கறையும் கவலையும் உங்களுக்கு எதற்கு? ஆடு நனைகிறது என்று ஓனாய் அழுகிறது என்று சொல்வதை போல இவர்களுடைய இந்த அரசியல் நாடகம் இந்த ஒரு பச்சாதாபமான ஒரு பேச்சு எடுத்துக்காட்டாக விளங்கி கொண்டிருக்கிறது. அதனால் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கிற நீங்கள் எங்களுடைய அழிவை பற்றியோ எங்களை யாராவது கபலீகரம் செய்து விடுவார்களோ என்ற கவலை உங்களுக்கு தேவையில்லை. அதுபோல ஒரு சூழ்நிலை கிஞ்சித்தும் தமிழகத்தில் ஏற்படாது. அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வலுவான இயக்கம், மக்களுக்கான இயக்கம், இந்த தமிழக மக்களுக்கான இயக்கம். அதனால ஒரு குடும்பத்தை சார்ந்த ஒரு இயக்கம் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல. ஒரு குடும்பத்தை மட்டுமே வளப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணத்தோடு செயல்படுகிற இயக்கமும் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல. அதனால திரு ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து இது போல வயிற்றெரிச்சலோடு பேசிக் கொண்டிருக்கிறார் என்றால் அது எங்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறது. அந்த மகிழ்ச்சிக்கு காரணம் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சரியான அரசியல் பாதையில பயணிக்கிறது என்பதைத்தான் இது காட்டுகிறது.